அல்லேலூயா. எந்த பிரச்சனை வந்தாலும் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். அல்லேலூயா. உங்களுக்காக யுத்தம் செய்யக்கூடிய ஒருத்தர் இருந்தா நீங்க ஏன் கவலைப்படணும்? யோசித்து பாருங்களேன். உங்களுக்காக யுத்தம் செய்யற நீங்கள் சும்மா இருப்பீர்கள். சும்மா இருக்கிறது எல்லாருக்கும் பிடிக்கும்ல. சும்மா இருந்து வீட்டுல சாப்பிட்டே இருக்கணும்னு வச்சுக்கோ. சாப்பிடுறோம், தூங்குறோம், டிவி பாக்குறோம், மொபைல் பாக்குறோம், சும்மாவே இருக்கிறோம்னா பிடிக்கும்ல? நமக்கு பிடிக்காதா? பிடிக்கும். ஆனா வேற வழி இல்லை, வேலைக்கு போறோம், போய்தான் ஆகணும். சும்மா இருக்கிற ரொம்ப பிடிக்கும். ஆண்டவர் நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். அல்லேலூயா. நம்முடைய எந்த பிரச்சனையும் அவர் பார்த்துக்குவாருங்க தான் அதனுடைய அர்த்தம். யுத்தம் செய்வார்னா நமக்காக யார்கிட்ட போய் அவர் யுத்தம் செய்யணும்? நம்முடைய எந்த பிரச்சனையும் அவர் பார்த்து கொள்ளுவார். அதான் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். அது எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. நம்ம எதிரிகளோடு நமக்காக அவர் யுத்தம் செய்கிறார், நாம சும்மா பார்த்துட்டே இருக்கிறோம். அது எப்படி இருக்கும் யோசித்து பாருங்களேன். அல்லேலூயா. நமக்காக சண்டை போடுற ஒருத்தர் இருந்தாருன்னா எப்படி இருக்கும்? நமக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு, சண்டை போடுறதுக்கு அவனை கூட்டிட்டு போ, அவதான் நல்ல கேள்வி கேட்பா அப்படின்னு 2 பேரை கூட சேர்த்துக்கிறோம்ல. அல்ல நம்ம போவோம், அடிதடி நடந்தாலும் 2 ஆம்பளைகளை கூட்டிட்டு போவோம் அப்படின்னு கூட்டிட்டு போவோம். அல்லேலூயா. நான் இதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். அல்லேலூயா. இந்த வசனங்களை ஆமா நம்முடைய வாழ்க்கையில அப்படி ஒரு பிரச்சனை வரும்போது கர்த்தர் பார்த்து கொள்வார். அல்லேலூயா. தேவைகள் ஏராளம் இருக்குது. யாருக்கு தான் தேவை இல்லை? எல்லாருக்கும் தேவைதான். கடன்காரன், உலகத்துல எல்லாரும் கடன்காரன் தான். நான் கடனே வாங்காட்டாலும் அரசாங்கம் என் பேரை சொல்லி என்ன வாங்கியிருக்கு? கடன் வாங்கிருக்கேன், நானும் கடன்காரன் தான். அல்லேலூயா. அதனால தமிழ்நாடு கடத்துல இருக்குது, தமிழ்நாடு கடத்துல இருக்குது அப்படின்னு நான் கவலைப்பட்டு என்ன செய்ய முடியும்? ஒண்ணும் செய்ய முடியாது. அல்லேலூயா. கர்த்தர் பார்த்து கொள்வார். அல்லேலூயா. தேவைகள் இருக்கட்டும், பிரச்சனைகள் இருக்கட்டும், குடும்ப பிரச்சனையா இருக்கட்டும், கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனையா இருக்கட்டும், பிள்ளைகளோட தொல்லையா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் கர்த்தர் பார்த்து கொள்வார்ன்றது ஒரு வார்த்தை இருக்குதே, அது உங்களை எப்படி நிறுத்தும் தெரியுமா? அது ஒரு பெரிய தைரியத்தை கொடுக்கும். பாக்கெட்ல ஒரு 10 லட்சம் ரூபாய் இருக்கிற மாதிரி. அல்லேலூயா. இவ்வளவு தைரியம் இருக்கு. 10 லட்சம் பாக்கெட்ல இருந்தா எப்படி தைரியமா இருக்கும்? அல்லேலூயா. ஆமா, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார், உங்களுடைய எல்லா காரியங்களையும் பார்ப்பார். அல்லேலூயா. மனுஷன் பார்க்காட்டாலும், தகப்பன் தாயும் பார்க்காட்டாலும், மற்றவர்கள் பார்க்காட்டாலும் கர்த்தர் பார்த்து கொள்வார். ஏன்னா கர்த்தருக்கு உங்களை அர்ப்பணித்திருக்கிறீர்கள், கர்த்தருக்கு உங்களை கொடுத்திருக்கிறீர்கள், கர்த்தருடைய கரத்திலே நீங்கள் இருக்கிறீர்கள். எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கு நான் கர்த்தருடைய கரத்திலே இருக்கிறேன்? அவ்வளவுதான். கர்த்தருடைய கரத்துல இருந்து அவர் பார்த்துக்க மாட்டாரா? 3 நாள் பிரசங்கம் பண்ணினாரு, எல்லாரும் பிரசங்கத்தை கேட்டுட்டு இருந்தாங்க. சீசன் எல்லாம் சொன்னாங்க அவங்களை அனுப்பி விடுங்க, பக்கத்துல போய் ஏதாவது சாப்பிட்டுட்டோன்னு. ஆண்டவர் சொன்னா இல்ல நீங்க தான் கொடுக்கணும் அப்படின்னாரு. அல்லேலூயா. எவ்வளவு கரிசனை உள்ள தேவன். கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். அவங்களுக்கு பசிக்குங்கிறத அவர் உணர்றாரு. பசி, வழியில சோர்ந்து போவார்கள். எவ்வளவு கரிசனை உள்ள தேவன் பாருங்களேன். வழியிலே சோர்ந்து போவாங்க. ஆமா, 3 நாள் உபவாசம் இருந்துட்டு இங்க ஒரு டீ கூட கொடுக்காம உங்களை அனுப்பி வச்சுட்டேன்னு வச்சுக்கோ, வழியில சோர்ந்து போவீங்களா? போக மாட்டீங்களா? கண்டிப்பா சோர்ந்து போயிருவீங்க. அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு நீங்களே அவளுக்கு கொடுங்கள் என்று. அப்போ வழியிலே சோர்ந்து போவார்களே என்று சீஷர்கள் சொல்லல, இயேசு சொன்னார். அல்லேலூயா. அப்படியான நம்முடைய எல்லா நிலைமைகளையும் அவர் அறிந்து நம்முடைய எல்லா காரியங்களும் நமக்கு உதவி செய்ய அவர் ஆயத்தமா இருக்கிறார். ஒன்றை புரிந்து கொள்ளுங்க, தனிமையா நம்மால எதுவும் செய்ய முடியாது. அல்லேலூயா. உங்களால் ஒன்றும் செய்யலாது. லூக்கா 12ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் என்று நினைக்கிறேன். லூக்கா 12:26 வாசிக்கலாமா? வாசிக்கலாம். மிகவும் அற்பமான காரியம் முதலாய் உங்களால் செய்யக்கூடாதிருக்க மற்றவைகளுக்காக நீங்கள் கவலைப்பட. மிகவும் அற்பமான காரியம் முதலாய் உங்களால் செய்யக்கூடாதிருக்க மற்றவர்களுக்காக நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? ஒரு சின்ன காரியத்தை கூட நம்மால செய்ய முடியல. அல்லேலூயா. சின்ன காரியத்தை கூட நம்மளால செய்ய முடியல. அப்ப நான் என் மற்றவர்களுக்காக கவலைப்படணும்? அல்லேலூயா. கவலைப்படுகிறதுனால ஒரு முழத்தை கூட்ட முடியாது, குறைக்கவும் முடியாது. அல்லேலூயா. ஆனா கர்த்தர் மேல நம்பிக்கை வைத்து, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். 138ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம் சொல்லி இருக்கிறது, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க? எனக்காக அவர் யாவையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. எனக்காக யாவையும் செய்வார்ங்கிறது காட்டிலும் செய்து முடிப்பார்ங்கிறது வித்தியாசமானது. அல்லேலூயா. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா.
அப்படி அறிக்கையிடுங்க. ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்த உடனே சில இப்படிப்பட்ட வார்த்தைகளை வாயிலிருந்து அறிக்கையிடுங்க. என்னை பாதுகாக்கிற ஒருவர் இருக்கிறார், எனக்காக யாவையும் செய்கிற ஒருவர் இருக்கிறார், என்னை விசாரிக்கிற ஒருவர் இருக்கிறார், என்னை தப்புவிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்காக யுத்தம் செய்கிற ஒரு தேவன் இருக்கிறார், எனக்காக சண்டை போடுகிற, எனக்காக வழக்காடுகிற ஒரு தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் சும்மா இருப்பேன், கர்த்தர் எனக்காக. கொஞ்சம் உங்களுடைய நம்பிக்கை உங்க மேல இருந்து எடுத்து ஆண்டவர் மேல வைங்க. நான் என்னால அதை செஞ்சிட முடியும், அப்படி செஞ்சிட முடியும், இதை செஞ்சிருவேன், அப்படி சாதிச்சிருவேன் அப்படின்னு எல்லாம் நமக்கு எல்லாருடைய மனதிலையும் இருக்கும். ஆனா அந்த நம்பிக்கையெல்லாம் விட்டுட்டு என்னால எதுவும் செய்ய முடியாது, ஹல்லேலூயா, உம்மாலே தான் எல்லாம் முடியும், ஆகவே உம்முடைய கரத்திலே என்னை கொடுக்கிறேன், ஹல்லேலூயா, உம்முடைய கரத்திலே என்னை கொடுக்கிறேன், ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற ஒருவருடைய கரத்திலே, எல்லாவற்றையும் செய்வேன் என்று சொல்லுகிற கரத்துல, நான் உன்னை குணமாக்குவேன், நான் உன் பரிகாரியான கர்த்தர் என்று சொல்லுகிறவருடைய கரத்திலே நாம் இருக்கும்போது நாம ஏன் கவலைப்படணும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா. ஆமா, ஆபிரகாம் அந்த ஒரு வார்த்தை சொன்னா ஈசாக்கு அப்படியே அடங்கிட்டான். ஆமா, கர்த்தர் பார்த்துக் கொள்வார்னு அப்பா சொல்லிட்டாரு. ஆமா, அப்போ கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா. நம்ம 1000 கேள்வியை கேட்டிருப்போம், அதுபடி கர்த்தர் பார்ப்பாரு. நம்ம தானே கொண்டு வந்தோம், இத்தனை வருஷமா நம்ம தான் கொண்டு வந்தோம், இப்ப மட்டும் எப்படி கர்த்தர்? அப்ப முந்தி கர்த்தர் பார்த்தாரா, பார்க்கலையா, இப்பதான் பார்ப்பாரா அப்படின்னு நிறைய கேள்வி கேட்டிருப்போம். ஆனா சொல்லுவாங்களே, அப்பனுக்கு பிள்ளை தப்பாம பிறந்திருக்கா. ஆபிரகாம் விசுவாசத்தோடு சொன்னா, அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளுகிற மகன் தான் ஈசாக்கு. ஹல்லேலூயா. அப்பா கர்த்தரை பார்த்துக் கொள்வார்னு சொல்றாரு, மகனும் ஆமா ஓகே அப்படின்னா தப்பாம பிறந்திருக்கிறான். அந்த தகப்பனுடைய வார்த்தை அப்படியே அவிதமாக ஏற்றுக்கொண்டு அமைதியாக கீழே சொல்லி 2 பேரும் கூடி போனார்கள். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளை, 2 பேரும் கூடி போனால் ஏன் சொல்லி இருக்குது? ஓஹோ, இங்க ஏதோ விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஈசாக்கு பின்வாங்கவும் இல்லை, ஓடி போகவும் இல்லை. ஆமா, என் தகப்பன் சொல்றாரு கர்த்தர் பார்த்துக் கொள்வார் அப்படின்னா கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் குறைவை எல்லாம் நிறைவாக்குவார். எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கு? என் குறைவை கர்த்தர் நிறைவாக்குவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாட்சியடையேன், எனக்கு குறை ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் மேய்ப்பராய் இருக்கும்போது அந்த ஆட்டுக்கு என்ன கவலை? யோசித்து பாருங்களேன். கர்த்தர் ஒரு நல்ல மேய்ப்பராய் இருக்கிறார் அப்படின்னா ஆட்டுக்குட்டிகளுக்கு என்ன ஏன் கவலை? யோசித்து பாருங்க. நம்ம எல்லாம் ஆட்டுக்குட்டி. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய மேய்ப்பர். ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் ஆட்டுக்குட்டியா இல்லையா? ஆட்டுக்குட்டி. நம்ம எல்லாம் மாட்டுக்குட்டி, மோதிர மாட்டுக்குட்டி. ஆட்டுக்குட்டி மோதாது. ஹல்லேலூயா. சரி, இருக்கட்டும். கர்த்தர் நம்முடைய எல்லா காரியங்களையும் கவனிப்பார், அவர் எல்லாவற்றையும் செய்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால அந்த ஆண்டவரை நம்ம இன்னும் கொஞ்சம் உறுதியா பிடிப்போம். பத்தாது, இன்னும் சில காரியங்கள் நடக்கல, இன்னும் சில காரியங்கள்ல நம்ம கவலையா இருக்கிறோம், இன்னும் சில காரியங்கள் நம்ம ஆண்டவரை பிடிச்சது பத்தாது, இன்னும் கொஞ்சம் விசுவாசத்தோடு கூட ஆண்டவரை பிடித்து, ஆண்டவரே நீங்க தான் ஆண்டவரே செய்யணும், என்னால முடியாது, நானும் ட்ரை பண்ணிட்டேன், எவ்வளவு நாள் முயற்சி பண்ணிட்டேன், இனிமே நான் உம்முடைய கரத்துல இந்த பொறுப்பை கொடுக்கிறேன். அது எந்த பொறுப்பா இருந்தாலும் சரி, அந்த பொறுப்பை ஆண்டவர்கிட்ட கொடுங்க. ஆண்டவரே, நான் சும்மா இருக்க போகிறேன், நீங்க எனக்காக செய்ய போறீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, எனக்காக செய்யுங்க அப்படின்னா ஆண்டவர் செய்வாருங்க, அதுல எந்த மாற்றமும் இல்லை. அதனால ஆண்டவர் மேல உங்களுடைய என்ன செய்யுங்க, உங்களுடைய பாரத்தை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஹல்லேலூயா. உங்கள் பாரத்தை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அவர் உங்களை விசாரிப்பார், அவர் உங்களை ஆதரிப்பார், அவர் உங்களை நடத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவைகள் இருக்கிறவங்க எல்லாம் ஆண்டவரை அதிகமா நம்பணும். ஹல்லேலூயா. தேவைகளை சந்திக்கிற ஒருவர் இருக்கிறார், அவர் நம்முடைய தேவைகளை எல்லாம் சந்திப்பார். சரி, இன்றைக்கும் சில அப்படிப்பட்ட வார்த்தைகளை பார்த்து விட்டு இந்த மிக முக்கியமான 2 காரியத்தை நாம் முடிவிலே பார்க்க போகிறோம். முதலாவதாக, நாம் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. 119 சங்கீதம் 6 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. 119 சங்கீதம் 6 வசனம், நான் உம்முடைய கற்பனைகளை எல்லாம் கண்ணோக்கும் போது, உம்முடைய கற்பனைகள் எல்லாம் கண்ணோக்கும் போது வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை. உம்முடைய கற்பனைகள் என்றால் உம்முடைய வார்த்தைகளை கண்ணோக்கும் போது. இப்போ முதல்ல சொன்ன இந்த கர்த்தர் பார்த்துக் கொள்வார், கர்த்தர் குறைவை நிறைவாக்குவார், கர்த்தர் எனக்காக யுத்தம் செய்வார், கர்த்தர் என்னை தப்புவித்தார், கர்த்தரே என் பலன், இப்படி பல காரியங்களை நம்ம பார்த்தோமே. இந்த கற்பனைகளை எல்லாம் நம்ம கண்ணோக்கும் போது, உற்று நோக்கும் போது, அதை உள்ளத்துல ஏற்றுக்கொண்டு அது தேவ வார்த்தையாக நாம் அங்கீகரிக்கும் போது என்ன நடக்கிறதுன்னா நாம வெட்கப்பட்டு போக மாட்டோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
எப்ப வெட்கப்பட மாட்டோம்னு இந்த சங்கீதக்காரன் சொல்ற, நான் உம்முடைய கற்பனைகளை, உம்முடைய வசனங்களை, உம்முடைய வார்த்தைகளை கண்ணோக்கும் போது, ஆண்டவரே இப்படி சொல்லி இருக்கிறீரா, ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ளும் என்று சொல்லி இருக்கிறீரே, இதோ உலகத்தின் முடிவு இந்த சகல நாட்கள் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறீரே, இந்த வார்த்தைகளை எல்லாம் பார்க்கும் போது எனக்கு ஒன்று புரிகிறது, நான் வெட்கப்பட மாட்டேன். கர்த்தர் என்னை வெட்கப்பட விட மாட்டார். அல்லேலூயா. கர்த்தர் என்னை வெட்கப்பட விட மாட்டார். அல்லேலூயா. ஒரு பெரிய திட்டத்தை ஆண்டவர் நமக்காக வைத்திருப்பார். அல்லேலூயா. ஆகவே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆமா, நாம் வெட்கப்பட்டு போதை உம்முடைய கற்பனைகளை கண் நோக்கி பாருங்க. ஆண்டவருடைய வார்த்தையை நோக்கி பார்த்தீங்கன்னா நீங்க வெட்கப்பட மாட்டீங்க. நீங்க மனுஷனை பார்த்தீங்கன்னா வெட்கப்பட்டு போயிருவீங்க. உலகத்தின் காரியங்களை பார்த்தா நம்ம வெட்கப்பட்டு போவோம். ஆனா கர்த்தருடைய கற்பனைகளை, கர்த்தருடைய வசனங்களை நோக்கி பாருங்கள், நீங்க வெட்கப்படவே மாட்டீங்க. யோவேல் தீர்க்கதரிசியிலே ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். யோவேல் 2ஆம் அதிகாரம் 26, 27 வசனத்திலே சொல்லி இருக்கிறார். 2ஆம் அதிகாரம் 26, 27 வசனங்கள். யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 26, 27 வசனங்கள். நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து, இங்க இருங்க, எல்லாரும் சொல்லுவாங்க எல்லாம் வயிற்றுக்கு தானே, எல்லாம் வயிற்றுக்கு தானே. ஆமா, முதல் காரியம் எதுக்கு வேலைக்கு போறோம்? வயிற்றுக்கு. சாப்பிடணும்ல, சாப்பிடாம வாழ முடியாதுல்ல, சாப்பாட்டுக்காகத்தானே போறோம். ஆண்டவர் இங்க சொல்றாரு முதல்ல. ஆமா, ஆண்டவருக்கும் புரிகிறது. ஆண்டவர் இங்க எல்லாவற்றையும் படைத்த ஆதாம் ஏவா கையில ஒப்பு கொடுக்கும் போது சொன்னாரு, இங்க இருக்கிற புல் பூண்டுகள், இங்க இருக்கிற இந்த பழங்கள், வகைகள் எல்லாவற்றையும் நீங்கள் புசிக்கலாம் அப்படின்னாரு. ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும் புசிக்கணும், கண்டிப்பா மனுஷன் என்ன செய்யணும்? சாப்பிடணும். இங்க அவர் சொல்றாரு, நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து. ஒரு அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைவீர்கள். எத்தனை பேருக்கு சாப்பாடு திருப்தியா வேணும்? அல்லேலூயா, அல்லேலூயா. மனுஷனுக்கு திருப்தி அடையாத காரியம் அது ஒண்ணுதான். சாப்பாடுல திருப்தியே ஆகாது. அப்ப திருப்தி ஆயிடும். சாப்பிடப்பா, இனி சாப்பிட போதும் 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 போதும், திருப்தி ஆயிடுச்சு. ஆனா சாயங்காலம் மறுபடியும் அதே வேலைதான். அல்லேலூயா. திருப்தி அங்க சொல்லு, நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை அதிசயமாய் நடத்துகிற ஒரு தேவன் இருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் என்னை அதிசயமாய் நடத்தி வருகிறார். எப்படி இந்த காரியங்கள் எல்லாம் நடக்கிறது, எப்படி அதை செய்ய முடிகிறது எனக்கே தெரியல. அல்லேலூயா. உங்களுக்கு தெரிந்ததெல்லாம் என்னுடைய ஒரு 10% தான் உங்களுக்கு தெரியும். அல்லேலூயா. என்னென்ன காரியங்களை செய்கிறேன், என்னென்ன திட்டங்களை வைத்திருக்கிறேன், எதை எப்படி செய்கிறேன், எப்படி நிறைவேற்றுகிறேன், இதெல்லாம் உங்களுக்கு புரியவே புரியாது. எனக்கே புரியாது சில நேரத்துல இது எப்படி நடக்குது அப்படின்னு தான். ஆனா எனக்கு ஒன்று தெரியும், என்னை அதிசயமாய் நடத்தி வருகிற ஒரு தேவன் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? என்னை அதிசயமாய் நடத்துகிற ஒரு தேவன் இருக்கிறார். என்னை அதிசயமாய் நடத்துகிறார். ஒவ்வொரு நாளும் அதிசயமாய் நடத்துகிறார். அல்லேலூயா. நல்லா சாப்பிடுறதுக்கு தர்றாரு. அல்லேலூயா. சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாய் கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும், அல்லேலூயா, அல்லேலூயா, ஒருபோதும் என் ஜனங்கள் வெட்கப்பட்டு போவதில்லைன்னா ஒருவேளை இப்ப மாத்திரம் சொல்றாரோ அப்படின்னு இருக்குமா? அதான் இந்த வேதம் தெளிவாகத்தான் எல்லாவற்றையும் சொல்லி இருக்கிறது. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் தேவனுடைய ஜனம், நான் தேவனுடைய பிள்ளை, நான் ஒரு காலம் வெட்கப்பட்டு போக மாட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் தேவனுடைய பிள்ளை, நான் ஒரு காலம் வெட்கப்பட்டு, ஆண்டவர் என்னை வெட்கப்பட விடமாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசாயா 50ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 50ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே, கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் நமக்கு வெட்கப்படேன். துணை செய்கிறது யாருன்னா கர்த்தராகிய ஆண்டவர். அல்லேலூயா சொல்லுமா? எனக்கு துணை செய்கிறது எங்க அப்பா இல்ல, எங்க அம்மா இல்ல, எங்களுடைய உறவினர்கள் இல்ல. அவங்களுடைய துணைக்கெல்லாம் ஒரு லிமிட் இருக்குது. இவ்வளவுதான் செய்ய முடியும். துணைக்கு வருந்தாலும் இவ்வளவுதான் துணையா இருக்க முடியும். ஆனா எனக்கு துணை செய்கிறவர் கர்த்தராகிய ஆண்டவர். அல்லேலூயா. கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்படேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையால் எனக்கு உதவி செய்கிறவர் சாதாரணமானவர் அல்ல, எனக்கு துணை செய்கிறவர் சாதாரணமானவர் அல்ல. வானத்தை பூமியை எல்லாவற்றையும் உண்டாக்கி ஆளுகை செய்கிற கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார். அல்லேலூயா,
அது எப்படிப்பட்ட துணையா இருக்கும்? துணை என்றால் உதவி என்ற அர்த்தம். அவர் செய்கிற உதவி எவ்வளவு இருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். மனிதனுக்கெல்லாம் எல்லாவற்றுக்கும் ஒரு லிமிட் இருக்கிறது. ஒரு பாரத்தை தூக்குவதற்கு ஒரு லிமிட் இருக்கிறது. ஒரு கடன் வாங்குவதற்கு ஒரு லிமிட் இருக்கிறது. கடன் கொடுப்பதற்கு ஒரு லிமிட் இருக்கிறது. எதையாவது ஒரு வேலை செய்வதற்கு ஒரு லிமிட் இருக்கிறது. ஆனால் எந்த லிமிட்டும் இல்லாதவர் தான் கர்த்தராகிய ஆண்டவர். அல்லேலூயா. அவரை லிமிட் பண்ண முடியாது. அவரை அளவுக்கு உட்படுத்த முடியாது. அல்லேலூயா. கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் என்ன செய்ய மாட்டேன்? வெட்கப்பட மாட்டேன். அல்லேலூயா. இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். எந்த நேரத்தில் துணை வேண்டுமானாலும் உதவி வேண்டுமானாலும் அந்த ஆண்டவரை நோக்கி பாருங்கள். அவர் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். வேதம் சொல்லி இருக்கிறது, அவர் தாமே பாடுபட்டதுனாலே பாடுபடுவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார் என்று வேதவசனம் சொல்லி இருக்கிறது. அப்படியானா அவர் எனக்கு துணை செய்வார், அவர் எனக்கு உதவி செய்வார். அதனால நான் வெட்கப்பட மாட்டேன். அல்லேலூயா. நான் வேற எதுனாலும் வெட்கப்பட மாட்டேன்னு சொல்லல. ஆண்டவர் எனக்கு துணையா இருக்கிறதுனால நான் என்ன செய்ய மாட்டேன்? வெட்கப்பட மாட்டேன். அல்லேலூயா. கீழே சொல்றாரு, நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன். எத்தனை பேர் அறிந்திருக்கிறீங்க? நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. ஏனென்றால் எனக்கு துணை செய்கிறவர் அவர். அதனால நான் வெட்கப்பட்டு போவதில்லை. அப்போ வெட்கப்பட்டு போவதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளை அறிந்திருக்க வேண்டியது, நான் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறேன், உதவி செய்கிற தேவனை ஆராதிக்கிறேன், துணை நிற்கிற ஆண்டவரை ஆராதிக்கிறேன், ஆகவே நான் வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. இதை அறிஞ்சிருந்தா நம்ம ஏன் கலங்குறோம், இதை தயங்குகிறோம், ஏன் வாழ்க்கையில இவ்விதமான காரியங்களை எல்லாம், ஒரு சிறிய சிறிய காரியங்களுக்கெல்லாம் நம்ம அங்கலாய்க்கிறோம்? காரணம் என்னவென்றால் நாம நம்முடைய தேவனை பற்றி சரியா அறியல. அல்லேலூயா. கீழே சொல்றாரு, ஆதலால் அப்படி அறிந்திருக்கிறதுனாலே என் முகத்தை கற்பாரையை போலாக்கின. அப்படின்னா அசைக்க முடியாது. அல்லேலூயா. நான் வெட்கப்பட்டு போவதில்லை, அதனால என் முகத்தை என்ன கற்பாரையை போல. அல்லேலூயா. இல்லாட்டி நம்ம முகம் எப்படி எல்லாம் இருக்கும் யோசித்து பாருங்க. ஆமா, நம்முடைய முகம் ஒவ்வொரு நிமிடமும் மாறிக்கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நிமிடமும் நம்முடைய ஒரு முகத்தை அப்படியே வச்சு, ஏன் போட்டோ எடுக்கும்போது ஒரு கிளிக், ஏன்னா அடுத்த கிளிக்ல முகம் மாறிடுது. பாத்தீங்களா? போட்டோ எடுக்கும்போது அப்படியே டக்குன்னு எடுப்பாங்க. அந்த ஒரு செகண்ட் தான். அந்த ஒரு செகண்ட் விட்டு அடுத்த செகண்ட் போனா முகம் வேற மாதிரி ஆயிடும். அதனால அந்த ஒரு செகண்ட்ல எடுக்கிறது தான் போட்டோ. அப்படியானா ஒவ்வொரு நிமிடமும் நம்முடைய முகங்கள் மாறிக்கொண்டே இருக்கு. காரணம் என்ன? எதையோ ஒன்றை குறித்து பயப்படுகிறோம், எதையோ ஒன்றை குறித்து கவலைப்படுகிறோம், எதையோ ஒன்றை எண்ணிக்கொண்டிருக்கிறோம். ஆகவே முகபாவங்கள் மாறிக்கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. ஆனா இவர் சொல்றாரு, நான் வெட்கப்பட்டு போவதில்லை, அதனாலே கற்பாரையை போலாக்கினேன். அல்லேலூயா. ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் அதை அறிந்திருக்க வேண்டும். நம்ம வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. அது எந்த நெருக்கத்தின் வேளையிலே. அல்லேலூயா. 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். நீங்களோ உங்களுடைய எல்லா தீங்குகளுக்கும் நெருக்கங்களுக்கும் உங்களை நீங்களாக்கி ரட்சித்த உங்கள் தேவனை, நீங்களோ உங்களுடைய எல்லா தீங்குகளுக்கும் நெருக்கங்களுக்கும் உங்களை நீங்களாக்கி ரட்சித்த உங்கள் தேவன். சொல்லுமா? நம்முடைய எல்லா தீங்குகளுக்கும் நெருக்கங்களுக்கும் நம்மை நீங்களாக்கி விடுவிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லா தீங்குகளுக்கும் எல்லா நெருக்கங்களுக்கும் நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிற ஒரு தேவன் தான் நாம ஆராதிக்கிற தேவன். அல்லேலூயா. உறுதியா நம்புங்க. அல்லேலூயா. உங்களுடைய எல்லா தீங்குகளுக்கும், எல்லாம்னா எல்லாமே ஆயிப்போச்சு, எல்லா தீங்குகளுக்கும் உங்களை நீங்களாக்கி ரட்சிக்கிற உங்கள் தேவன். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன் கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். அல்லேலூயா. நம்ம எல்லா நெருக்கங்கள் இருந்தும் நம்மை விடுவிக்கிற ரட்சிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அதனாலதான் நம்ம வெட்கப்பட்டு போவதில்லை, அதனாலதான் கலங்குவதில்லை, அதனாலதான் பயப்படுறதில்லை. நார்மலா இருக்கிறோம். ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் ஒரு நார்மலா இருக்க முடியும். அல்லேலூயா. கவலைப்படாதபடி, தயங்காதபடி, திகைக்காதபடி, பயப்படாதபடி தைரியமா இருக்க முடியும். சொல்லி இருக்குல்ல, நீதிமான் சிங்கத்தை போல தைரியமா இருப்பானா. அல்லேலூயா. நீதிமான் சிங்கத்தை போல தைரியமா இருப்பான். ஏன்னா எனக்காக யுத்தம் செய்கிற ஒருவர் இருக்கிறார், என்னை பராமரிக்கிறவர் இருக்கிறார், என்னை பாதுகாக்கிறவர் இருக்கிறார், என்னை நடத்துகிறவர் இருக்கிறார். ஆகவே நான் என்ன செய்ய மாட்டேன்? தயங்க மாட்டேன். அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி. 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம்
எனக்கு உண்டான நெருக்கத்திலே ஆ, கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு ஆ, என் தேவனை நோக்கி அபயமிட்டு ஆ, தமது ஆலயத்திலிருந்து ஆ, என் சத்தத்தை கேட்டார். ஆ. என் கூப்பிடுதல் அவர் செவிகளில் ஏறி நெருக்கங்கள் நெருக்கங்கள் எல்லா வாழ்க்கையிலும், எல்லா மனித வாழ்க்கையிலும் நெருக்கங்கள் வரும், கஷ்டங்கள் வரும், பாடுகள் வரும். இன்னும் சொல்ல நம்ம அதுக்கு ஒரு ஆங்கில வார்த்தை டைட்டு, ரொம்ப டைட்டா இருக்கு, லைஃபே ரொம்ப டைட்டா இருக்கு, பணம் ரொம்ப டைட்டா இருக்கு, எல்லாம் நெருக்கத்துல இருக்கிறேன் அப்படின்னு சொல்றீங்களே. இங்கே நெருக்கத்திலிருந்து விடுதலை பெற ஒரு வழி இருக்கிறது என்னவென்றால், எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன், தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார், என் கூப்பிடுதல் அவர் செவிகள் ஏறிட்டு. அல்லேலூயா. நெருக்கமா இருக்கும் போதெல்லாம் ஆண்டவரை நெருங்குங்க, ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. ஆண்டவரே, நான் நெருக்கத்திலே இருக்கிறேன். அல்லேலூயா. ஆமா, பேதுரு மூழ்கையிலே, சமுத்திரத்திலே மூழ்கையிலே, ஆண்டவரே என்ன செய்யறேன், நான் மூழ்கிறேனே அப்படின்னு ஒரு சத்தம் தான் போட்டான். உடனே ஆண்டவர் கரத்தை நீட்டி அவனை தூக்கினார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே என்று சொல்லி கூப்பிடுங்க. நெருக்கம் வரும்போது வேற யாரையும் கூப்பிடாதீங்க, ஆண்டவரை கூப்பிடுங்க. அவர் தாங்க உங்களை காப்பாற்ற முடியும், அவர் தான் உங்களை தூக்கி விட முடியும். உங்கள் நெருக்கத்தில் உங்களை விசாலத்திலே கொண்டு வருகிறவர் ஒருவர் தான். ஆகவே நெருக்கமாக இருக்கட்டும், எப்பேற்பட்ட நெருக்கமாக இருக்கட்டும், அவராலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. அவரால் கூடாதது காரியம் ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. பிள்ளைங்க பாருங்க, சங்கீதம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே, நான் நெருக்கத்தில் இருந்த கர்த்தர் எனக்கு விசாலம் உண்டாக்கினார். நெருக்கத்திலிருந்து விசாலத்திலே கொண்டு வருகிற ஒரு தேவன் இருக்கிறார். அதை நீங்க நல்லா புரிந்து கொள்ளுங்க. நான் நெருக்கத்திலே இருக்கிறேன்னா உங்களை விசாலத்திலே கொண்டு வருகிற ஒரு தேவன் இருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்து போக கூடாது. 9ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்திலே, நான் நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். அல்லேலூயா. 54ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்திலே, எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்னை விடுவித்தார் என்று சங்கீதக்காரன் சாட்சி சொல்லுகிறார். அப்படியானா நெருக்கத்திலே இருக்கிற உங்களை விடுவிக்க உங்க பாஸ்டரால முடியாது, உங்க உறவினரால முடியாது, உங்க கணவரால முடியாது, வேறாலும், ஆனால் உங்களுடைய நெருக்கத்திலிருந்து விடுதலையாக்கி உங்களை விசாலத்திலே கொண்டு வருகிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. அந்த கர்த்தரை உறுதியாய் பிடித்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. எந்த நெருக்கமா இருந்தாலும். அல்லேலூயா, அல்லேலூயா. 81ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 81ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம். நெருக்கத்திலே நீ கூப்பிட்டாய், நான் உன்னை தப்புவித்தேன். நெருக்கத்திலே நீ கூப்பிட்டாய், நான் உன்னை தப்புவித்தேன். அல்லேலூயா. நெருக்கத்திலே நான் கூப்பிட்டாய், நான் உன்னை தப்புவித்தேன் என்று சொல்றாரு. நெருக்கத்துல கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறோமா? நம்மளா புலம்பிட்டு இருக்கோம், மத்தவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்கிறோம். அதையெல்லாம் விட்டு விட்டு கர்த்தரிடத்திலே சொல்லணும். நெருக்கத்திலே நீ கூப்பிட்டாய், நான் உன்னை தப்புவித்தேன், இடிமுழக்கம் உண்டாகும் மறைவிடத்திலிருந்து உனக்கு உத்தரவு அருளினேன், மெரிபாவின் தண்ணீரிடத்தில் உன்னை சோதித்து அறிந்தேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. நெருக்கமா இருக்கும் போதெல்லாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க, அதுதான் அதற்கு வழி. வேறு நெருக்கத்திலிருந்து வெளியே வருவதற்கு வேறு வழியே இல்லை. உலகத்தில் அநேக தற்கொலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஏன் தெரியுமா? அவனுடைய நெருக்கத்திலிருந்து விடுவிக்கிற ஒருவர் இருக்கிறார் என்று அவன் அறிந்து கொள்ளல. அறிந்து கொள்ளாதனாலே தற்கொலை செய்து கொள்ளுகிறான். எவ்வளவு பேர், ஒவ்வொரு நாளும் நிறைய பேர் சாகுறாங்களா, தற்கொலை நடந்து கொண்டே இருக்கிறது என்று சொல்றார். தற்கொலை இந்தியாவிலே மிக அதிகமாக நடக்கிறது என்று சொல்லுகிறார். காரணம் என்ன? அவன் ஏதோ ஒரு நெருக்கத்திலே இருக்கிறான். அந்த நெருக்கத்திலிருந்து அவனை விடுவிக்க யாரும் இல்லை. அவனை விடுவிக்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறான் அறிந்திருந்தான் அப்படி செய்யவே மாட்டான். அல்லேலூயா. ஒரு தேவனுடைய பிள்ளைகளும் தற்கொலை செய்து கொள்ள மாட்டாங்க. ஏன் தெரியுமா? அவங்களுக்கு ஒரு விசுவாசம், என்னை விடுவிக்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார், எனக்கு உதவி செய்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார், என்னை போஷிக்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார், என்னை நடத்துகிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். அவர் இந்த நேரத்தில் இந்த சூழ்நிலையிலிருந்து என்னை விடுவிப்பார். அல்லேலூயா. அதை மனதிலே சொல்லுங்க. போகும்போதெல்லாம் சொல்லிட்டே போங்க, அங்க எங்க பார்த்துட்டு போகாதீங்க. இந்த வசனத்தை திரும்ப திரும்ப உங்களுடைய ஞாபகத்துக்கு கொண்டு வாங்க. இந்த கேட்கிற வசனங்களை திரும்ப திரும்ப ஞாபகத்துக்கு கொண்டு வாருங்க. அசை போடுற மாதிரி அதை திரும்ப ஞாபகத்துக்கு கொண்டு வாருங்க. அது உங்களை கட்டி எழுப்பும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு இங்க கேட்கறீங்க, போயிட்டு அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சுன்னா அது உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனத்தை தராது. அல்லேலூயா. ஆமா, நல்ல நிலத்தில் விழுந்த விதைகள் 1 30 60 100 மேனி என்ன கொடுக்கிறது? பலன் கொடுக்கிறது. உங்கள் இதயத்தை நல்ல நிலமாக வைத்துக் கொள்ளுங்கள். அந்த நிலத்திலே கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை முளைக்க பண்ணுங்கள், அதை விரிவடையட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, நெருக்கத்திலே நீ கூப்பிட்டாய், நான் உன்னை தப்புவித்தேன் ஆண்டவர் சொல்றாரு. அப்ப நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடணும். அல்லேலூயா.
118 சங்கீதம் 5 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நெருக்கத்திலே கூப்பிட்டேன், என்னை விசாலத்திலே கொண்டு வந்து வைத்தார். அல்லேலூயா. நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார். அல்லேலூயா. அங்கே அல்லேலூயா, இங்கே பார்க்க நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். ஒரு சங்கீதக்காரனுடைய சாட்சியான வார்த்தை அது. ஒரு சாட்சி சொல்ற மாதிரி அவர் சொல்றாரு, நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா. அடுத்தபடியாக அவர் நம்மை போஷிக்கிற தேவன். அல்லேலூயா. நம்மை போஷிக்கிற தேவன். அல்லேலூயா. போஷிக்கிற தேவன். ஒரு எல்லா விதத்திலும் உசிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்கின்னு சொல்லுகிறார். அல்லேலூயா. நீ அறியாத மன்னாவினாலே உன்னை போஷிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மத்தேயு 6:26 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆகாயத்து பட்சிகளை போஷிக்கிறவர். அல்லேலூயா. நம்முடைய தேவன் ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்கள் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளை உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கல நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? அல்லேலூயா. ஆகாயத்து பட்சிகள் எங்கேயாவது விதைக்குதா? எங்கேயாவது அறுக்குதா? எங்கேயாவது சேர்த்து வைக்குதா? இல்லவே இல்லை. அவைகளையும் நம்முடைய பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் என்று சொன்னால் உங்களையும் பிழைப்பூட்டுவார், உங்களையும் போஷிப்பார். அதுல எந்த கவலை இல்லை. அதனால்தான் கண்டிப்பாக நம்மை ஆண்டவர் போஷிப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏற்ற வேளையில் 145 சங்கீதம் 15-16 வசனங்களிலே வாசிக்கும் போது 145:15-16 வாசிக்கிறோம், கர்த்தர் வில்லுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். 145:15 எல்லா ஜீவன்களின் கண்களும் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறது. ஏற்ற வேளையிலே நீர் அவைகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறீர். ஏற்ற வேளையிலே ஆகாரம் கொடுக்கிறார். அல்லேலூயா. எல்லா ஜீவன்களும் ஆண்டவரைத்தான் நோக்கி கொண்டிருக்குதான். அவைகள் விதைக்கிறது இல்ல, அறுக்கிறது இல்ல, சேர்த்து வைக்கிறது இல்ல. அவைகளை எல்லாம் அவர் போஷிக்கிறார். அவைகள் எல்லாம் ஏற்ற வேளையிலே நீர் அவைகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறீர். அப்படியானா அவருடைய சாயலாய் படைக்கப்பட்டு அவருடைய இரத்தத்தால் மீட்கப்பட்ட நம்மை அவர் போஷிக்க மாட்டாரா? யோசித்து பாருங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. 147:9 சொல்லப்பட்டிருக்கிறது, கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் அவர் என்ன கொடுக்கிறாராம்? அல்லேலூயா. 147:9 வசனத்திலே அவர் மிருக ஜீவன்களுக்கும் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிறார். நம்முடைய தேவன் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கு கூட ஆகாரம் கொடுக்கிறவரு. அவருடைய சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட நம்மை, அவருடைய நாசியின் சுவாசத்தை ஊதி நம்மை ஜீவனோடு வைத்திருக்கிற நம்மை பட்டினி போடுவாரா? இல்ல, கண்டிப்பா போஷிப்பார். இப்படிப்பட்ட நல்ல தேவனைத்தான் நாம் பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்படிப்பட்ட தேவனை நாம் பெற்றிருக்கிறபடினாலே இந்த தேவனை நம்ம முழு மனதோடு ஆராதிக்கணும். அல்லேலூயா. முழு இருதயத்தோடு அவரை தேடணும். அவர் என்ன சொல்றாரு நம்மிடத்தில்? அவர் என்னத்தை கேட்கிறார்? என்னை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். என்னை தேடுங்கள், அப்பொழுது ஒரு குறைவில்லாமல் உங்களை நடத்துவேன். அப்படிதான் ஆண்டவர் சொல்றாரு. நம்ம செய்ய வேண்டியது என்னவென்றால் அந்த தேவனை, அந்த ஜீவனுள்ள தேவனை தேடணும். அல்லேலூயா. அல்லேலூயா. அவருடைய கரத்திலே போய் கொடுத்த, ஆண்டவரே என்னால் ஏதும் செய்ய முடியாது, உம்மால் தான் எல்லாம் செய்ய முடியும், அதனால நீங்க தான் செய்யணும். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்முடைய தேவைகளை எல்லாம் சந்திக்கிற தேவன். பிலிப்பியருக்கு நிருபம் 4:19 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி என்ன செய்வாராம்? நம்முடைய அல்லேலூயா. அருமையான வசனம். என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். தேவனுடைய மகிமையினாலே நிறைவாக்குவார்னு அர்த்தம். மகிமை என்றால் பரலோகத்திலே நிறைவாக்குவார்னு இல்ல, தேவனுடைய வல்லமையினாலே, தேவனுடைய மகிமையினாலே அதை நிறைவாக்குவார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவருக்கு அந்த வல்லமை இருக்கிறது. மகிமை என்றால் வல்லமை, மகிமை என்றால் அதிகாரம், மகிமை என்றால் அவருக்கு இருக்கிற மிகச்சிறந்த காரியங்கள். அதனாலே அவர் நம்முடைய குறைகளை நிறைவாக்குவார். அல்லேலூயா. அதான் அடிக்கடி சொல்றது, ஒரு மனுஷங்கிட்ட நம்ம ஹெல்ப் கேட்டோம்னா ஒரு குறிப்பிட்ட அளவு தான் அவங்க ஹெல்ப் பண்ண முடியும். அவனுடைய லிமிட் அவ்வளவுதான். ஆனா இவருக்கு அப்படி இல்லை, ஒரு மகிமை இருக்கிறது. அந்த மகிமையினாலே நம்முடைய எல்லா குறைகளையும் அவர் நிறைவாக்க முடியும். அல்லேலூயா. அந்த மகிமை தான் தேவனுடைய மகிமை என்று சொன்னால் தேவனுடைய வல்லமை, தேவனுடைய அதிகாரம்,
தேவனுடைய பலன், இதுக்கெல்லாம் சேர்த்து தான் மகிமை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அவர் நம்முடைய குறைவுகளை எல்லாம் என்ன செய்வார்? நிறைவாக்குவார். அல்லேலூயா. அதை பத்தி பவுல் சொல்லும்போது 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் 9:8. மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணம் உடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகிறவர்களுமாய் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார். எதற்கு வல்லவராயிருக்கிறார்? நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணம் உள்ளவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருவளாயிருக்கும்படியாக. அல்லேலூயா. இந்த முதல் பகுதியை மட்டும் எடுத்துக்கொள்ளுவோம். என்ன? நீங்க எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணம் உள்ளவர்களாய் இருப்பதற்காக. அல்லேலூயா. ஆண்டவருடைய நோக்கம் நம்ம குறைபட்டு அலைய வேண்டும் என்பதற்காக அல்ல, நம்ம கையேந்தி மற்றவர்களிடத்தில் கையேந்தி வாழ வேண்டும் என்பதற்காக அல்ல, நம்ம மற்றவங்களிடத்தில் கடன் வாங்கி வாழ்வதற்காக அல்ல. இங்கே சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணம் உள்ளவர்களாய் இருக்கத்தக்கதாக. அல்லேலூயா. இது எப்படி வார்த்தை பாருங்களேன். நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும், எல்லாவற்றிலும் சம்பூர்ணம் உள்ளவர்கள்னா எல்லாவற்றிலும் கொஞ்ச நாள் சம்பூர்ணமா இருப்போம், அப்புறம் இருக்க மாட்டோம் இல்லை. இங்கே சொல்ல நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணம் உடையவர்களா இருக்கத்தக்கதாக. அல்லேலூயா. யாருக்கெல்லாம் பிடிக்கும்? எப்போதும் திருப்தி, எப்போதும் சம்பூர்ணம். அல்லேலூயா. எல்லாவற்றிலும் சம்பூர்ணம். அல்லேலூயா. அல்லேலூயா. இது எவ்வளவு பெரிய ஆச்சரியமான வார்த்தை தெரியுமா? அதை எப்படி நீங்க எடுத்துக்கொள்ளுறீங்க? நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமாக இருப்பது தேவனுடைய திட்டம், தேவனுடைய நோக்கம், தேவனுடைய வாக்குத்தத்தம். அதை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? என்னுடைய வாழ்க்கையில எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமாய் இருக்கும்படியாக தேவன் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இதை நம்புங்க, இதை விசுவாசிங்க, இதை ஏற்றுக்கொள்ளுங்க, அறிக்கையிடுங்க. அல்லேலூயா. ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, அல்லேலூயா, நான் நம்புறேன் ஆண்டவரே, நீங்கள் என்னை எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணம் உள்ளவனாய் வைத்துக் கொள்ள நீர் வல்லவராய் இருக்கிறீர். அல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவனை தான் நாம் ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். அதற்காகத்தான் நாம தேவனை ஆராதிக்கிறோம். குறைபட்டு அலைவதற்காக அல்ல, குறை உள்ளவர்களாக இருப்பதற்காக அல்ல, எப்பொழுதும் எல்லாவற்றிலும் நிறைவுள்ளவர்களாக சம்பூர்ணமுடையவர்களாக இருப்பதற்காக தேவன் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஆண்டவரை விட்டுட்டு எங்க போவோம்? யோசித்து பாருங்க. கடந்த 2 வாரங்களாக தேவன் இதையே பேசிக் கொண்டிருக்கிறார். நான் ரொம்ப கடினமாய் போதிக்கிற அந்த 2 வாரம் உங்களை கொஞ்சம் பில்டப் பண்ணணும். தேவன் மேலே உங்களுடைய நம்பிக்கை அதிகமா வைக்கணும். தேவனை எதுக்காக தேடணும், இப்படி எல்லாம் ஆண்டவர் செய்வாரு அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு வர வைப்பதற்காக தேவன் கொடுத்த இந்த விசேஷித்த வார்த்தைகள். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ நீங்க எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணம் உள்ளவர்களாயிருப்பது தேவனுடைய நோக்கம். அல்லேலூயா. தேவனுடைய வாக்குத்தத்தம் சொல்ல செய்யும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருகச் செய்ய வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. என்ன கிருபை? நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுள்ளாய் இருப்பதற்காக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் செய்ய பெருகச் செய்ய வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? கொஞ்சம் பேர் இன்னும் நம்பல. அல்லேலூயா. நம்பாதவங்க நம்பாம போங்க, எங்களுக்கு என்ன. அல்லேலூயா. நம்பினா ஆண்டவர் இந்த வார்த்தையின்படி, இன்றைக்கு சொல்லப்படுகிற இந்த வார்த்தைகளின்படியே உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைப்பார். ஒரு பெரிய அற்புதம் நடக்கும் உங்களுடைய வாழ்க்கையில. இப்பொழுது இருக்கிற இந்த நெருக்கங்கள் நீங்கும், இப்பொழுது இருக்கிற பிரச்சனைகள் நீங்கும், இப்பொழுது இருக்கிற வியாதி நீங்கும். நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுள்ளா இருப்பது தேவனுடைய திட்டம். அதை தேவன் செய்வார். ஆனா அந்த ஆண்டவருக்கு உண்மையா இருக்கணும், அந்த ஆண்டவரை சார்ந்து வாழணும், அந்த ஆண்டவருக்காகவே என்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கணும். இவ்வளவு காரியங்களை நமக்கு செய்கிற ஒருவரை விட்டு விட்டு நம்ம எங்க போவோம்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. போகவே முடியாது. அப்படி போனா நஷ்டம் நமக்குத்தான். அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒருவரை நம்ம இழந்தா இழப்பு நமக்குத்தான். அந்த இவ்வளவு காரியங்களை நமக்கு செய்ய வல்லவராகிய அந்த ஆண்டவரிடத்திலே நம்மை ஒப்பு கொடுத்து நம்ம வாழும்போது அவர் நம்மை பராமரிப்பார், அவர் நம்மை பாதுகாப்பார், அவர் நம்மை நடத்துவார், இன்னும் மேன்மையாக வைப்பார். அல்லேலூயா. இன்னும் மேன்மையாக வைப்பார். இப்பொழுது இருக்கிறது போல ஒரு அருமையான வசனம் சொல்லிங்க, நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு அதிகமாகும்படி செய்வார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு அந்த வசனம் பிடிக்கும்?
இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலும் எத்தனை மடங்கு? அடேங்க அப்பா, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இப்ப 10 சட்டை இருக்குன்னு வச்சுக்கோ, 10 சட்டை இருக்குது, 10 ஷர்ட் இருக்குது. இன்னும் 1000 மடங்குன்னா எத்தனை? இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலும் 1000 மடங்கு. அதான் 10%க்கு 1000 மடங்கு. அது எவ்வளவு இருக்கும்? 10,000 அப்படிதானே? 10,000 10,000. அப்போ இப்ப 10 ஷர்ட் இருந்தா ஆண்டவர் எத்தனை ஷர்ட் தருவாராம்? 10,000 ஷர்ட். அப்பா எங்க கொண்டு வைக்கிறது? அதுக்கு பீரோவும் தருவாரு. ஷர்ட் தந்தா அதை வைக்கிறதுக்கு என்னவும் தருவாரு? பீரோவும் தருவாரு. ஹல்லேலூயா. அப்படி ஒவ்வொரு காரியத்தை யோசிச்சு பாருங்க. இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலும் 1000 மடங்கு. ஹல்லேலூயா. உங்களை வர்த்திக்க பண்ணுவேன், உங்களை ஆசீர்வதிப்பேன், உங்களை நடத்துவேன் அப்படின்னு தான் ஆண்டவர் சொல்றாரு. ஹல்லேலூயா. அந்த ஆண்டவரை விட்டு விட்டு நீங்க வேற எதையோ தேடாதீங்க, வேற எங்கேயோ உங்க நம்பிக்கை வைக்காதீங்க. அந்த ஆண்டவரையே உறுதியாய் பிடித்துக் கொள்ளுங்க. காலையும் மாலையும் குறைந்தபட்சம் ஒரு 5 நிமிஷமாவது ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. என்ன 5 நிமிஷத்துக்கு வந்தீங்க? ஏன்னா இப்ப குறைஞ்சு போச்சு, டைம் எல்லாம் குறைஞ்சு, டைமே இல்ல. இவ்வளவு வசதிகளை எல்லாம் ஆண்டவர் செஞ்சு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனா இப்போ எல்லாம் நமக்கு யந்திரமயமாய் விட்டது. ஹல்லேலூயா. டக்கு டக்குன்னு, ஹல்லேலூயா, எல்லாம் அப்படி ஆயிக்கொண்டிருக்கிறது. ஆனா இன்னும் நம்ம டைம் இல்லைன்னு சொல்றோம். ஹல்லேலூயா. எதுக்காக ஆண்டவர் இதெல்லாம் கொடுத்தாருன்னா, அதிகமான நேரத்தை ஆண்டவரிடத்துல செலவு செய்வதற்காக ஆண்டவர் சில காரியங்களை செய்தார். ஹல்லேலூயா. இப்ப அரிசி ஆட்டணும்னா கிரைண்டர்ல போட்டா என்ன செய்யலாம்? அதை போட்டு விட்டுட்டு நம்ம வேற வேலை பார்த்துக்கலாம். ஹல்லேலூயா. இல்லாட்டி என்ன செய்யணும்? அப்படியே ஆட்டிட்டே இருக்கணும். ஆட்டி ஆட்டி வேற ஒரு பக்கம் அப்படியே அப்படியே அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஆட்டுறாதான் ஆட்ட முடியும். இப்ப அப்படி இல்லை, கல்ல போட்டு சுவிட்ச போட்டுட்டு இருக்கலாம். அப்ப அதுல கிடைக்கிற 45 நிமிஷத்தை எதுக்கு செலவணும்? ஆண்டவருக்கு செலவிடணும். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் எனக்கு கிரைண்டரை தந்தீரே, இதனால என்னுடைய 45 நிமிஷம் லாபமாகுது, எனக்கு உடலும் நல்லா இருக்குது, அதனால 45 நிமிஷம் உமக்காக செலவிடுவேன். அந்த 45 நிமிஷம் ஜெபம் பண்ணுவேன், அந்த 45 நிமிஷம் வேதத்தை வாசிப்பேன், அந்த 45 நிமிஷம் சர்ச்சுக்கு போவேன், அல்ல ஆண்டவருக்காக எதையாவது செய்வேன். ஹல்லேலூயா. மொத்தமா கணக்கு கூட்டி பாருங்களேன். உங்க வீட்டுல நீங்க பயன்படுத்துகிற அந்த குக்கர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஹல்லேலூயா. குக்கர் முந்தியெல்லாம் அரிசி போட்டா அது வெந்து 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 பார்த்து பார்த்து அப்புறம் அதை வடிச்சு வைக்கணும். இப்ப அப்படியா குக்கர்ல போட்ட உடனே விசில் அடிக்குது. விசில் அடிச்சா ஓகே, 3 விசில் முடிஞ்சு போச்சு. எவ்வளவு டைம் லாபம் யோசிச்சு பாருங்களேன். சமைக்கிறதுல எவ்வளவு லாபத்தை ஆண்டவர் அதுக்காகத்தான் தந்திருக்காரு. இந்த பொம்பளைங்க எப்பவுமே எனக்கு டைம் இல்லை, எனக்கு டைம் இல்லைன்னு சொல்லுவாங்க. அதனால பெண்களுக்கு தான் டைம் லாபம் பண்றதுக்கு. ஆண்களுக்கு ஏதாவது செஞ்சிருக்காரா? ஆண்கள் டைம் சேவ் பண்றதுக்கு எதையாவது கொடுத்திருக்காரு ஆண்டவர்? இல்ல. பெண்கள் தான் என்ன சொல்லுவாங்க, புலம்புவாங்க. பெண்கள் புலம்பலை நிறுத்துவதற்காகத்தான் ஆண்டவர் நல்ல என்ன கொடுத்திருக்காரு? குக்கரை கொடுத்திருக்கிறாரு, நல்ல கிரைண்டரை கொடுத்திருக்காரு, நல்ல மிக்சியை கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் எதுக்கு? வாஷிங் மிஷின். பாத்தீங்களா? வாஷிங் மிஷின். துணி அதுல போட்டுட்டு மற்ற வேலையெல்லாம் பார்க்கலாம். அதாவது ஒரே நேரத்துல எல்லா வேலையும் முடிச்சிடலாம். குக்கர்ல சாப்பாடு போடுறது, வாஷிங் மிஷின்ல துணியை போடுறது, கிரைண்டர்ல அரிசியை போடுறது. அல்லேலூயா. இந்த ஆண்டவர் பட்சபாதம் பண்ணியிருக்காரு பாங்க. ஆண்களுக்குன்னு எதையும் செய்யாம பெண்கள் மேலதான் ரொம்ப அக்கறை. அவங்களுக்கு நல்ல சுகமா அவங்க இருக்கணும், அவங்க ரொம்ப கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு ஆண்டவருக்கு ரொம்ப உங்க பேர்ல ரொம்ப 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 என்ன சொல்றதுன்னு தெரியல. அல்லேலூயா. அப்படின்னா உங்க கணவன்மார்களுக்கு அக்கறை இல்லாட்டாலும் ஆண்டவருக்கு உங்க மேல அக்கறையா இருக்குது. அப்படியானா இந்த நேரத்தை கொண்டு போய் எங்க செலவு பண்ணுவீங்க? ஆனா இத்தனையும் கொடுத்த பிறகும் புலம்பிட்டே இருக்காங்க. என்ன இல்ல, இதெல்லாம் இல்லாம இருந்தா இப்ப உங்க வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு கிரைண்டர் இல்ல, வாஷிங் மிஷின் இல்ல, குக்கர் இல்ல, இதெல்லாம் இல்லைன்னு வச்சுக்கோ, இப்ப நீங்க செத்தே போயிருப்பீங்க. செத்தே போயிருப்பீங்க. ஆமா. ஏன்னா அவ்வளவு வேலையை உங்களால செய்ய முடியாது. அந்த காலத்துல இருந்தவங்களுக்கு பலம் இருந்தது, இந்த காலத்துல இருக்கவங்களுக்கு பலம் இல்ல, அதனால செய்ய முடியாது, செத்தே போயிருப்பான். ஆண்டவரை தான் பார்த்தாரு, இந்த உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும்னு இதெல்லாம் செய்திருக்காரு. இந்த நேரத்தை எல்லாம் ஆண்டவருடைய சமூகத்துல செலவு பண்ணணும். அல்லேலூயா அல்லேலூயா. நிறைய பேருக்கு இன்னும் அந்த வாஷிங் மிஷின்ல குக்கர்ல போட்டு அப்படியே உட்கார்ந்துருப்பாங்க. விசில் அடிக்கட்டும், அது விசில் அடிக்கத்தான் செய்யும். அதை பார்த்துட்டே இருக்கணுமா? இல்ல, விசில் அடிக்கணும், விசில் அடிக்கட்டும். விசில் அடிக்கலையே, அதை போட்டுட்டு அந்த 10 நிமிஷத்துல வேற ஏதாவது செய்யலாம். அப்படி செய்ய மாட்டாங்க. விசில் வந்தோன்னா வேற வச்சு அடுத்த வைப்பாங்க. இப்ப அதுக்கு மேலயா சில வீட்டுல 4 அடுப்பு உள்ளது. என்னது 4 அடுப்பு உள்ள கேஸ் ஸ்டவ்? அப்பா யோசித்து பாருங்களேன். முந்தி ஊதி 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 பத்த வச்சு அதை ஒரே ஒரு அடுப்பு அதுல வச்சு அதை இறக்கி வச்சுட்டு அடுத்ததை வைக்கணும். இப்ப 4 அடுப்பு டக்கு டக்கு 4 பக்கம் எரியுது.
சோறு, குழம்பு, பொரியல் எல்லாமே ஒரே டைம். யோசித்து பாருங்களேன், இந்த ஆண்டவர் ஏன் இப்படி பட்சபாதம் பண்ணாரு தெரியல. எல்லாமே இந்த பெண்களுக்காக செஞ்சு எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறாரு. ஆனா இன்னும் புலம்பிட்டே இருக்காங்க. என்ன வேலை தெரியுமா, என்ன வேலை தெரியுமா அப்படின்னு சொல்லி புலம்பிட்டே இருக்காங்க. உங்க புலம்பு எல்லாம் ஆண்டவர் அறிவார். அல்லேலூயா. சும்மா புலம்பாதீங்க, இந்த புலம்பலை நிறுத்துங்க, முறுமுறுக்கிற நிறுத்துங்க. எல்லாம் ஆண்டவர் உங்களுக்காக தான் செஞ்சு கொடுத்துருக்காரு. நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, ஆண்டவரிடத்திலே உங்களுடைய காரியங்களை எல்லாம் விட்டு விடுங்க. எந்த நெருக்கமா இருந்தாலும், பாடுகளா இருந்தாலும், வியாதியா இருந்தாலும் என்னை நோக்கி கூப்பிடுன்னு சொல்லியிருக்காரு. ஆபத்து காலத்துல என்ன நோக்கி கூப்பிடு. இந்த 2 வாரங்கள் எனக்கு உங்களுக்கு இந்த வசனங்களை எல்லாம் சொல்லி உங்களை பில்டப் பண்ணி கொஞ்சம் நீங்களும் மற்றவங்களுக்கு சொல்லணும். இதை எப்படி உங்களுக்குள்ள கிரியை செய்ய தெரியுமா? மற்றவங்களை பார்க்கும்போது அவங்க ஒரு மாதிரி இருந்தா சொல்லணும், ஏன் கவலையா இருக்கேன், கர்த்தர் பார்த்துக்கு வர அப்படின்னு சொல்லணும். அல்லேலூயா. அப்பதான் உங்க விசுவாசம் கட்டி எழுப்பப்படும். நீங்க 4 பேருக்கு சொல்லும் போது அந்த விசுவாசம் உங்களுக்குள்ள பெருகும். அல்லேலூயா. உங்களுக்குள்ளே வச்சிருக்கிறவரை கொஞ்ச நாள் இருக்கும், திங்கட்கிழமை கொஞ்சம் அதிகம் இருக்கும், செவ்வாய்க்கிழமை கொஞ்சம் குறையும், வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஆகும்போது ஒண்ணுமில்லாம போயிடும். ஆனா இந்த திங்கட்கிழமை இருந்து வெள்ளிக்கிழமை வரையில ஒரு 10 பேர்கிட்ட சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. உங்களுடைய விசுவாசம் பலப்படும். அல்லேலூயா. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. கர்த்தரனை போஷிப்பார், கர்த்தரனை உடுத்துவிப்பார், கர்த்தரனை நடத்துவார், கர்த்தர் எனக்கு ஒரு குறையும் இல்லாம என்னுடைய காரியம் எல்லாம் கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, இப்ப பெண்கள் அதிகமா வேலைக்கு போறாங்க, வேலைக்கு போயிட்டு 7 மணிக்கு தான் வர்றாங்க, கணவன் 5 மணிக்கு வந்துடுறாரு. நல்லா வேலை செய்யறவர்னா அவரு எல்லாத்தையும் சமைச்சு வச்சுவாருன்னா எப்படி இருக்கும்? அப்பா அவர் எல்லாத்தையும் பார்த்துக்குவாரு. அல்லேலூயா. ஈவினிங் சமையல் அவர் பார்த்துக்குவாரு அப்படின்னா எப்படி இருக்கும்? உங்களுக்கு எல்லாம் ரொம்ப ஜாலியா இருக்கும். அல்லேலூயா. அப்போ பார்த்து கொள்ளுவார் அப்படிங்கிற ஒரு கருத்து மிக மிக அற்புதமான ஒரு வார்த்தை. கர்த்தர் பார்த்து கொள்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால ஒன்றை குறித்தும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் யாருக்கு தான் தெரியப்படுத்தணும்? தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அல்லேலூயா. ஒன்றை குறித்து கவலைப்படாதீங்க. ஆண்டவரே சொல்லிட்டாரு, கவலைப்படுவதனாலே ஒன்னும் நீங்க செய்ய முடியாது, ஒன்னும் செய்ய முடியாது. அல்லேலூயா. அப்ப ஏன் கவலைப்படுறீங்க? முடியாத ஒரு காரியத்துக்காக கவலைப்படுறதுனால ஒண்ணுமே நடக்காதுன்னு சொல்லுது. அப்ப ஏன் கவலைப்படணும்? கவலைப்பட்டு பிரயோஜனம் இல்லை. அப்போ உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல வைத்து விடுங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்குது, நீங்க தான் பார்த்துக்கணும். அப்புறம் நம்ம ரிலாக்ஸ் ஆயிடணும். அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர்கிட்ட ஒப்படைத்து விட்டோம். அல்லேலூயா. ஆண்டவர் பார்த்துக்கொள்வேன்னு சொல்லி இருக்கிறாரு, அவரிடத்துல ஒப்படைத்து விட்டோம். நம்ம அப்படியே ஆண்டவருடைய பாதையில ஆண்டவருக்கு நெருக்கமாக நம்ம போய்கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. அதை போஷிப்பதா இருந்தாலும், நம்முடைய தேவைகளை சந்திப்பதா இருந்தாலும் எல்லாவற்றையும் கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 7:12 வாசிக்கிறோம். நீங்கள் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுவர்களுக்கு தான் நன்மையானவை கொடுக்கிறார். சொல்லுமா? தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுவர்களுக்கு, வேற யாருக்கு இல்ல, எல்லாம் வச்சிருக்கிறாருங்க, எல்லாம் இருக்கு அவரிடத்துல, ஒரு குறையும் இல்லை, அவரால் எல்லாம் செய்யவும் முடியும். ஆனா யாருக்கு செய்கிறார்னா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு. இது கஷ்டமா? கேட்கறது ஒரு கஷ்டமா? யோசித்து பாருங்க. வேண்டிக் கொள்ளுதுன்னா கேட்கறது. ஏன் வேண்டிக் கொள்ளுது சொல்லப்பட்டு, பொல்லாதவர்களாய் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? நன்மையானவைகளை தருவது நிச்சயம். அல்லேலூயா. நான் அடிக்கடி தான் சொல்லுவேன், ஆண்டவர் ஒரு காலம் நம்முடைய வாழ்க்கையில தீமை செய்ய மாட்டார். அந்த பேச்சுக்கே இடம் இல்லை. இப்படி எனக்கு ஒண்ணு பண்ணி போட்டாரு, நெவர் நெவர், அப்படி ஒரு பேச்சுக்கே இடம் இல்லைங்க. கர்த்தர் எனக்கு ஒரு தீமை செய்து விட்டாருன்னு இல்ல, எப்பொழுதும் நன்மையே செய்கிறவர். அல்லேலூயா. இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அல்லேலூயா. பொல்லாதவர்களாய் நாமே நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்லதை கொடுக்க அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. நம்ம கடையில போய் ஒரு என்ன வாங்கிட்டு வந்தோம், ஒரு 4 ஆப்பிள் வாங்கிட்டு வந்தோம். 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க. அந்த ஆப்பிள்ல ஒண்ணு கெட்டு போச்சுன்னா கெட்டு போனதை பிள்ளை கொடுப்போமா? நம்முடைய குழந்தைகளுக்கு கொடுப்போமா? இல்ல. அதை நம்மளே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கட் பண்ணி அந்த கொஞ்சத்தை வீசிட்டு நம்ம சாப்பிட்டுருவோம். எது நல்லதோ அதை தான் குழந்தைகளுக்கு கொடுப்போம். அதான் ஆண்டவர் சொல்றாரு,
பொல்லாதவர்களாய் நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்வர்களுக்கு அதிக நன்மையானதை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்ல வாங்குறார். நிச்சயம். அப்ப யாரு வேண்டிக் கொள்ளணும்? நன்மையானவளை தருகிறவர் ஆண்டவரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள். சொல்லப்படு தம்மால் வேண்டிக் கொள்ள விஷயத்திலே அவர் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து அவளுக்கு இரக்கம் செய்யாமல் இருப்பாரோ, அவளுக்கு நீதி செய்யாமல் இருப்பாரோ, கண்டிப்பாக நிச்சயமாய் செய்வார் என்று சொல்லப்படுது. அல்லேலூயா. அப்ப இந்த ஆண்டவரை உறுதியா பிடிங்க. இந்த ஆண்டவர் இவ்வளவு காரியங்கள் ஏராளமான, சொல்ல போனா வேதத்தை கொஞ்சம் வாசிக்கும் போது ஆச்சரியமா இருக்கு. நம்முடைய ஒவ்வொரு காரியங்களையும் நான் அவர் பார்த்துக் கொள்வேன்னு சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட நல்ல ஆண்டவரை நம்ம எவ்வளவு அதிகமாக நேசிக்கணும் யோசித்து பாருங்களேன். அந்த ஆண்டவரை நம்ம எவ்வளவு நேசிக்கணும் கொஞ்சம் யோசித்து பாருங்க. எல்லாவற்றையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர், நமக்கு உதவி செய்கிறவர், நம்மை பராமரிக்கிறவர், பாதுகாக்கிறவர், சுகப்படுத்துகிறவர், நமக்காக எல்லாவற்றையும் செய்கிறவரை நம்ம எவ்வளவு நேசிக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. உண்மையில தேவனை ஆண்டவரை நேசிக்கிற ஒரு இருதயம் இருந்தா போதுங்க. ஆண்டவரை நேசிச்சா போதும். ஆண்டவரை நேசிக்கிற ஒரு இதயம் நமக்கு வேணும். அந்த ஆண்டவரிடத்தில் நம்முடைய அன்பு செலுத்தணும். அவர் நம்ம எவ்வளவு அன்பு செலுத்தினார்னு வேதம் சொல்லி இருக்கிறது. அல்லேலூயா. நம்ம அக்கிரமம் செய்து அக்கிரமக்காரலா இருந்த வேளையிலே கர்த்தர் நம்மை நேசித்தார். கர்த்தர் நமக்காக மரித்தார். இந்த ஆண்டவரிடத்துல நம்ம எவ்வளவு நேசம் வைக்கணும் யோசித்து பாருங்களேன். இவ்வளவு நல்ல ஒருத்தர் யோசித்து பாருங்க. உங்க அப்பா இப்படிப்பட்டவர் அப்படி வச்சுக்கோமே, உங்களுடைய தகப்பனார் இப்படிப்பட்டவர் என்றால் அந்த தகப்பன் மேல எவ்வளவு பாசம் வைப்பீங்க நீங்க? இப்படி எல்லாம் வைக்காமலே, இப்படி எல்லாம் செய்யாமலே தகப்பன் மேல நம்ம பாசம் வச்சிருக்கிறோம். ஆனா இவ்வளவு செய்கிற ஒரு தகப்பன் மேல நம்ம எவ்வளவு பாசம் வைக்கணும், எவ்வளவு அன்பு வைக்கணும், அவரை எவ்வளவாய் தேடணும். அல்லேலூயா. தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம். அதிக நிச்சயம்னா கண்டிப்பா கண்டிப்பா நம்ம சொல்ல, கண்டிப்பா கண்டிப்பான்னு சொல்ல, அதிக நிச்சயமான தம்மிடத்தில் வேண்டிக் கொள்வர்களுக்கு நன்மையானதை. அல்லேலூயா. அல்லேலூயா. நான் திருமணம் பண்ணி வைக்கும்போது நீங்க ஜெபம் பண்ணீங்களா? கர்த்தர் நன்மையானதை தருவார்னு விசுவாசித்தீங்களா? அப்ப கர்த்தர் நன்மையானதை தந்திருக்கிறார்னு விசுவாசிக்கிறீங்களா? தந்த கணவனோ தந்த மனைவியோ கர்த்தர் நன்மையானதை தந்திருக்கிறார். ஒரு காலம் தீமையை தரமாட்டார். அல்லேலூயா. அப்படின்னா உங்களுடைய பேசிக்கலி ஏதோ ஆயிப்போச்சு. ஆண்டவர் உங்களுக்கு நன்மையானதை தருவார் என்கிற விசுவாசம் உங்களுக்கு இல்லைன்னா எல்லாமே கொலாப்ஸ் ஆயிடுச்சு, எல்லாமே தடுமாறி விட்டது. எனக்கு கர்த்தர் நன்மையானதை தருவார் என்று சொன்னார், நன்மையானதை தந்திருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு ஒருபோதும் தீமை தரமாட்டார், எனக்கு தீமை செய்ய மாட்டார். அல்லேலூயா. ஏண்டா அவருடைய குணமே அப்படி. ஏன் அப்படி செய்யறாருன்னா அவருடைய குணமே அப்படி. ஆண்டவருடைய குணமே அப்படிதான். உங்களுக்கு தீமை செய்வர்களுக்கு தீமை செய்யாதிருங்கள், அவளுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள்னு நமக்கு சொல்லிட்டு ஆண்டவர் நமக்கு நன்மை செய்யாம இருப்பாரா? யோசித்து பாருங்க. சொல்றாங்க, உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். அல்லேலூயா. அவ்வளவு சொல்லி இருக்கிற ஆண்டவர் நமக்கு எப்படி நன்மை செய்யாம இருப்பாரு? அல்லேலூயா சொல்லுமா? அப்படியானா ஆண்டவர் நமக்கு நன்மையானதை தருவார். தந்திருக்கிறது நன்மையானவைகள், இனி தரப்போகிறது நன்மையானவைகள். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒருபோதும் அவர் தீமையை தரமாட்டார். ஏன்னா பொல்லாதவர்களாகிய தகப்பனும் தாயுமே பிள்ளைக்கு தீமையானதை கொடுக்க விரும்பாத போது எப்படி நம்மை படைத்து நமக்காக ஜீவனை கொடுத்த அந்த ஆண்டவர் நமக்கு எப்படி தீமை செய்வார்? அல்லேலூயா. ஒரு காலம் தீமை செய்ய மாட்டார். எத்தனை பேர் நம்புறீங்க? எனக்கு ஆண்டவர் தீமை செய்யல, இனிமேலும் தீமை செய்ய மாட்டார், எனக்கு நன்மையானதை மட்டும் தருவார். அல்லேலூயா. நான் வேண்டிக் கொள்ளுவேன், அவர் எனக்கு நன்மையானதை தருவார். அல்லேலூயா. அப்ப நன்மையானது அவர்கிட்ட இருக்குது. நன்மையை பெற்றுக்கொள்வதற்கு வழி என்னன்னா நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும். எப்படி செய்வாரு அதான் நமக்கு தெரியாது. இப்ப நமக்கு இப்படி யோசிப்போமே, நம்முடைய கடன் ஒரு 10 லட்சம் இருக்குன்னு வச்சுக்கோமே, நமக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் கடன் இருக்கு. எப்படித்தான் ஆண்டவர் செய்வாரு? சும்மா கேட்ட உடனே தந்துருவாரா? ஐயா உங்களுக்கு அந்த பிரச்சனையே வேண்டாம், அது எப்படி நடக்கும்னு உங்களுக்கு தெரிய வேண்டாம். ஆனா நடக்கும்னு நீங்க விசுவாசித்தா போதும், நடக்கும்னு நீங்க நம்பினா போதும். அல்லேலூயா. என் தேவன் என்னுடைய குறைவெல்லாம் நிறைவாக்குவார், என் தேவைகளை சந்திப்பார். அல்லேலூயா. கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்வார். அவர் அற்புதம் செய்கிற தேவன், அதிசயமாய் நடத்தி வந்த தேவன், இன்றைக்கு அதிசயம் செய்கிற தேவன். ஆகவே எனக்கு செய்வார். அல்லேலூயா. என்னால இதை ஜெயிக்க முடியாது,
என்னால் இந்த கடனை கொடுக்க முடியாது, என்னால் இந்த கடனை அடைக்க முடியாது, என்னால் இந்த காரியத்தை செய்ய முடியாது, என்னால் இதை மேற்கொள்ள முடியாது, ஆண்டவரே நீங்க தான், அல்லேலூயா அப்படின்னு ஆண்டவரிடத்துல ஒப்படைச்சிருங்க. நீங்க வித்தியாசத்தை காண்பீர்கள். என்னால முடியாத ஆண்டவரே அப்படி எப்ப சொல்றோமோ அப்ப ஆண்டவரே சரி விடு நான் செய்யறேன் பாரு. நம்ம தகப்பன்ட்டு சொல்லி பாருங்க, இப்ப இது என்னால முடியாது, சரி போ நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு எல்லா அப்பாவும் சொல்லுவாங்க. அப்படிதான் சொல்லுவாங்க. ஒரு பொருளை தூக்கிட்டு வர சொல்றாங்க, உங்களால முடியல, இப்ப ரொம்ப வெயிட்டா இருக்கு, சரி விடு நான் பாத்துக்கிறேன் சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? சொல்லுவாங்க. அல்லேலூயா. அது பாரமா இருந்தாலும் தூக்கிட்டு வான்னு சொல்ல மாட்டாங்க, விட்டுட்டு நான் பாத்துக்கிறேன். அல்லேலூயா. அதே மாதிரி தாங்க உங்களை எல்லா காரியத்திலும் ஆண்டவர் இப்படி செய்ய வல்லவராயிருக்கிறார். அப்படி செய்ய அவர் என்ன ரெடியா இருக்கிறாரு, செய்ய அவர் ரெடியா இருக்கிறாரு. அல்லேலூயா. அதிக நிச்சயத்தோடு உங்களுக்கு அதை செய்ய வல்லவராயிருக்கிறார், செய்வேன் என்று சொல்லுகிறார். ஒன்றே ஒன்றுதான், ஆண்டவரே நீங்க செய்யுங்க, என்னால முடியாது. அல்லேலூயா. நான் சாதாரணமான மனுஷன், நான் பலவீனமான மனுஷன், இந்த சரீரத்துல பலவீனம், இந்த விசுவாசத்துல பலவீனம், என்னால ஒன்னும் செய்ய முடியாதுன்னு தோணுது ஆண்டவரே, ஆனா நீங்க தான் எனக்காக எல்லாரும் செய்யணும். ஒரு மனுஷங்கிட்ட போய் இப்படி சொல்லி பாருங்க, உங்க தகப்பன்கிட்டயோ உங்க சொந்தக்காரர் ஒருத்தர்கிட்டயோ ஒரு நண்பர்கிட்டயோ போய் என்னால முடியலைங்க எல்லாம் நீங்க தாங்க செய்யணும் அப்படின்னா அவரு எப்படியாவது அதை செஞ்சிடணும். நம்மளை நம்பி வந்துட்டானே, நம்மள மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கிறானே, எப்படியாவது அவனுக்கு செய்யணும், கடனை வாங்கியாவது அவனுக்கு கொடுக்கலான்னு நினைப்பாங்க. அல்லேலூயா. ஆனா எல்லாம் வல்ல தேவனிடத்துல நாம அப்படி சொல்லும் போது ஆண்டவர் எப்படி சொல்லுவார் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால இந்த ஆண்டவரை மாதிரி நல்ல ஆண்டவர் யாருக்கும் இல்லை. அல்லேலூயா. இப்ப நம்ம ஒரு 10 காரியங்களை பார்த்திருக்கிறோம். ஒன்று, கர்த்தர் பார்த்து கொள்ளுவார், கர்த்தர் என் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குவார், கர்த்தர் எனக்காக யுத்தம் செய்வார், கர்த்தர் என்னை தப்புவிப்பார், கர்த்தர் என் பலனானவர், நான் எந்த பொல்லாப்புக்கும் பயப்படேன், நெருக்கத்திலிருந்து அவர் என்னை விசாலத்திலே கொண்டு வந்தார், என்னை போஷிப்பார், நான் வெட்கப்பட்டு போவதில்லை, என் தேவைகளை எல்லாம் அவர் சந்திப்பார். அல்லேலூயா. இதுதான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில தேவையான காரியங்கள். இதையெல்லாம் அவர் செய்வேன்னு சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. அந்த ஆண்டவர் உறுதி அப்படிங்க, ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார். நான் உங்களை கைவிடுவதும் இல்லை. அல்லேலூயா. நான் உன்னை கைவிடுவதும் இல்லை. உன்னை விட்டு நம்புறீங்களா? அவர் என்னை கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் என் ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார். என் ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார். எனக்காகவும் என்னுடைய பிள்ளைகளுக்காகவும் என்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காகவும் என்னுடைய எதிர்காலத்துக்காகவும் கர்த்தர் ஏதாயிலும் ஒன்றை செய்வார். கர்த்தர் செய்வார். அவர் மேல நான் நம்பிக்கையா இருக்கிறேன். அல்லேலூயா. நான் அவர் மேல நம்பிக்கையா இருக்கிறேன். எல்லாம் செய்ய வல்லவராகிய அவர் மேல நம்பிக்கையா இருக்கிறேன். அவர் செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாக இப்படி செய்வாராக. தலையில வணங்கி ஜெபிப்போம். வாழ்க்கையில எவ்வளவு போராட்டத்தின் மத்தியில இருந்தாலும், எந்த சூழ்நிலைமையில இருந்தாலும் அவர் நம்மை விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். அவரே எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார், என் குறையெல்லாம் நிறைவாக்குவார். அதனால் நான் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன். கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இருக்கும்போது மனுஷன் நமக்கு என்ன செய்ய முடியும்? அதனால ஒன்றே உண்டு, கர்த்தரை நம் பட்சத்தில் இருக்கும்படியாய் பார்த்துக் கொள்ளும். அவருடைய வலதுபாரத்தில் இருக்கிறபடினாலே நான் பயப்படேன். கர்த்தரை என் வலதுபாரத்தில் வைத்திருக்கிறபடினாலே நான் பயப்படேன் என்று சங்கீதக்காரன் சொல்றான். அந்த ஆண்டவருடைய சமூகத்துல, ஆண்டவரே நீங்க தான் எல்லாமே, என்னால எதுவும் செய்ய முடியல, எதையும் சம்பாதிக்க முடியல, எதையும் சேர்த்து வைக்க முடியல, எல்லாம் என்னுடைய கை கெட்டாம போயிட்டே இருக்குது, என்னுடைய எண்ணங்களுக்கு கூட எட்டாம போயிட்டு இருக்குது, இதை எப்படி செய்வேன், இது எப்படி நடக்கும்னு கவலையா இருக்கிறேன் ஆண்டவரே. ஆனா இன்னைக்கு எல்லாவற்றுக்கும் நீங்க தான் பதில். உங்களால செய்ய முடியும். நீங்க தான் நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்ன சொல்லி இருக்கீங்க. என்னுடைய உள்ளம் கூட சில நேரத்துல ஐயோ நான் வெட்கப்பட்டு போவேனோ அப்படிங்கிற எண்ணத்தை கொண்டு வருது. இல்ல, நீங்க சொல்றீங்க என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை.
ஆண்டவர் என்னை வெட்கப்பட விடமாட்டாரு. ஆண்டவர் என்னை வெட்கப்பட விட மாட்டாரு. இப்ப நான் இருக்கிற போல இனி இருக்க போறது இல்ல. ஆண்டவர் என்னை உயர்த்த போகிறார். என்னை உயர்த்த போகிறாரு. ஆண்டவர் என்னை உயர்த்த போகிறாரு. உறுதியா நம்புங்க. உங்களுடைய வாழ்க்கையில ஒரு உயரமான உன்னதமான ஒரு ஸ்தானத்தை கொண்டு நிறுத்த ஆண்டவர் திட்டம் வைத்திருக்கிறார். அதற்கு நேராகத்தான் நீங்க போயிட்டு இருக்கீங்க. அதுக்கு நேராகத்தான் நீங்க போயிட்டு இருக்கீங்க. சோர்ந்து போகாதீங்க. தவறா நினைக்காதீங்க. உங்களுடைய வாழ்க்கை ஆண்டவர் சரியா நடத்திட்டு இருக்கார். சரியான பாதையில நடத்திட்டு இருக்காரு. அவர் உங்களை கொண்டு சேர்ப்பார். எங்களை மிகவும் அன்பாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த காலை வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையிலே நீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல வாக்குத்தத்தங்களுக்காக, உறுதியான வார்த்தைகளுக்காக, ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இவள் அனைத்தும் எங்களுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில நிறைவேறிக் கொண்டிருக்கிறது என்று நான் உறுதியாய் நம்புகிறேன். இன்னும் நிறைவேற்றுவீர் என்று நாங்கள் உறுதியாய் நம்புகிறோம். யாரெல்லாம் சோர்ந்து போயிருக்கிறார்களோ, யாரெல்லாம் மனதில் விட்டு போயிருக்கிறார்களோ, எப்படி நடக்கும் என்று கலங்கி கொண்டிருக்கிறாளோ, என்ன நடக்கும் என்று கலங்கி கொண்டிருக்கிறாளோ, இந்த காலை வேளையிலே அவருக்கு நீர் உறுதி கொடுங்க. நான் பார்த்துக் கொள்ளுவேன், நீ கவலைப்படாதேன்னு அவளுக்கு சொல்லுங்க. ஆண்டவரே, நீங்க சொன்னாதான் அவங்க கவலைப்படாம இருக்க முடியும். கண்டிப்பாக இந்த காலை வேளையில கவலைப்படுகிற ஜனங்களுக்கு நீ ஒன்றை குறித்து கவலைப்படாதே. நான் உன் பட்சத்தில் இருக்கிறேன். நான் உனக்காக யுத்தம் செய்வேன். நான் உன்னுடைய காரியத்தை பார்த்துக் கொள்ளுவேன். நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. அப்படி சொல்லிங்க ஆண்டவரே. அப்படி சொல்லி தேற்றி நடத்துங்க. இந்த வாரத்துக்கு தேவையான எல்லா மன்னாவையும் கொடுங்க. ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென்.